பாஜகவுல கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரே பாஜகவை விமர்சனம் செய்திருக்கிறார். இது என்ன ஒரு அதிசயம் அல்லவா? பாஜக தான் மற்ற கட்சிக்கெல்லாம் விமர்சனம் செய்யும், ஆனா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபரே பாஜகவை விமர்சனம் செய்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளா இருக்குது. ஏன் விமர்சனம் செஞ்சாங்க, என்ன விமர்சனம் செஞ்சாங்க? இதுல வேற முன்னாடி நாள் பிரதமர் மோடி அவர்கள் ஜிடிபி பத்தி பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாரு, இதனாலதான் அந்த விமர்சனமா அப்படிங்கிறத முழு விபரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அதாவது பாஜக என்னைக்கு நமக்கு இந்தியாவில் ஆளும் கட்சியா வந்துச்சோ, இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியா வந்துச்சோ, அன்னையிலிருந்தே பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிகளை தான் விமர்சனம் பண்ணுவாங்க, இல்ல எதிர்கட்சிகள் தான் குற்றம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னு கேளுங்கன்னா, பாஜகவுல கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த தலைவரே பாஜகவை பத்தி விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க. அது என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, ஜிடிபியோடைய ரேட்டை உலக தரத்துல இந்தியாவை 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான உருட்டெல்லாம் விட்டுருந்தாரு. இந்த உருட்டலுக்கு தான் எதிர் தாக்குதல் கொடுக்கிற மாதிரி பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. என்னன்னு விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு, நீங்க வெறுமனே ஜிடிபி ரேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியாவை 3வது இடத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்லாதீங்க. நம்ம இந்தியாவில் அடிப்படை வசதியே பல இதுல இல்லாம இருக்கு, அதுக்கு முதல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு அவர் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கிறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, ஒரு நாட்டுல ரோடு நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த ரோட்ல கனரக வாகனங்கள் போகும். இங்கிருந்து அங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தாதான் இங்கிருந்து அங்க ஒன்று ஏற்றுமதி பண்ண முடியும், அங்கிருந்து ஒன்று இங்க இறக்குமதி பண்ண முடியும். அதே மாதிரிதான் கேரளாவில இருந்து நம்ம தமிழ்நாட்டு காய்கறி வருதுங்கிறாங்க. இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தான். நார்த் இந்தியாவில இருந்து இங்க துணியில வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ரோடு நல்லா இருக்கணும், இந்த ரயில் பாதையில நல்லா இருந்தாதான் அங்கிருந்து ஏதோ ஒரு பொருள் இங்க வரும், இல்லை இங்கிருந்து அங்க போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இங்கிருந்து அங்க இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறதே ரோடு, பாலம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதுல இந்தியாவில் கிட்டத்தட்ட அடிப்படை வசதியே இல்லாம பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதாக தான் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் கேள்வி மேல கேள்வி பாஜக அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கிறார். இது பாஜக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி மேல கேள்வியை கேட்டிருக்கிறார். என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் கேள்வியாக, ஜூன் 15 மகாராஷ்டிராவில் பூனேவில் இருக்கக்கூடிய இந்திராணி ஆற்றுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த பாலம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும் பொழுது நம்ம எப்படி பாதுகாப்பா வைத்திருக்கணும், அங்க கவனக்குறைவால தான் இது ஏற்பட்டிருக்கு. அது இல்லாம அந்த பாலம் கட்டி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பாலத்துல கிட்டத்தட்ட 20 இல்ல 30 பேர் தான் நின்று வேடிக்கை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் 125 பேர் கூடி இருக்கிறாங்களாமா. அப்படி கூடுறதுக்கான காரணம் என்ன, ஒரு ஆள் போட்டு இங்க இவ்வளவு பேர் தான் நிக்கணும்னு சொல்லி இருக்கணும், இல்ல அந்த ஆள் கவனக்குறைவால விட்டுட்டாங்களான்னு தெரியல. அப்படியே அந்த பாலம் கவலைக்கிடமாக அப்படியே ஆற்றின் மேல உளுந்து அப்படியே இடிஞ்சு உளுந்து ஆற்றுல கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட அடிச்சுட்டு போயிட்டாங்க. 4 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாரால நடந்துச்சு? இந்த பாஜக அரசாங்கத்தோடைய கவனக்குறைவால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். 50 பேர் அடிச்சுட்டு போயிட்டு இப்ப மருத்துவமனையில சிகிச்சைக்காக இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரால? ஒரு பாலத்தை கண்காணிக்கக்கூடிய ஜிடிபி ரேட்டை வச்சு இந்தியாவை நாங்க 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்றீங்களே, இந்தியாவில் அடிப்படை வசதிக்கே இங்க சிக்கலா இருக்கே, இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் கடுமையா சாடி இருக்கிறார். இது மட்டும் இல்லாம பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, ஜூலை 9 குஜராத்ல இருக்கக்கூடிய மஹிசாகர் ஆத்துல அந்த பிரிட்ஜ் இருக்கு, அது இப்போ உடஞ்சி விழுந்துருச்சு. நடுவுல அந்த பிரிட்ஜ், அங்க ஒரு டேங்கர் லாரி மட்டும் செங்குத்தா நின்றுட்டு இருக்கும். அந்த பிரிட்ஜில் கீழே கவுந்து கிட்டத்தட்ட லாரி கவுந்து கிடக்கும். அங்க எத்தனையோ மக்கள், கனரக வாகனங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் திடீர்னு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அதுக்கு யாரு காரணம்? இதுவும் கவனக்குறைவால் ஏற்பட்டதாம். அந்த பாலம் ஏற்கனவே டேமேஜா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க மக்கள். அந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாம். இப்படியாக பாலம் தொடர்ந்து பல பாலங்கள் பிரிட்ஜ் உடஞ்சு விழுவது, கொலாப்ஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்
அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அதுலயும் கிட்டத்தட்ட 20 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நேருவதற்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து கொண்டுதான் இருக்கிறாரு. அடுத்து இது அதாவது பாஜக வந்து இங்க தமிழ்நாட்டிலே ஆகட்டும், பாஜக ஆளாத இடத்துல எல்லாம் அவங்க பார்த்து கேள்வி கேட்பாங்க, என்ன இது உங்க லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே தமிழ்நாட்டுல சென்னையில எப்பயாவது மழை வந்து ஆத்துல எல்லாம் நிறைஞ்சிருச்சுன்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க, இப்ப மட்டும் இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இங்க சென்னையில மழை வந்துருச்சுன்னா இங்க எப்பயுமே தான் நம்பி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுவே பாஜகவுடைய லட்சணத்தை பாருங்க, எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளுதோ அங்கங்கவும் இந்த மாதிரி பாலம் இடிஞ்சு விழுவுறது, மலையில வந்து அடிச்சுட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. மும்பையில 1050 கோடி கொடுத்து ரோடு போட்டிருக்கிறாங்க. வட இந்தியாவிலாம் ஜூன் ஜூலை எல்லாம் நல்ல மழை அடிக்கும். இப்படி வரும்போது அந்த ரோடு குண்டும் குழியுமா போய் இருசக்கர வாகனங்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட அவல நிலை அங்க நிலவிட்டு இருக்கு. ஆனா அவங்க சொல்லுவாங்க நம்ம நாட்டுல இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, ஜூலை 10 இதே மாதிரிதான் ஜூலை 10 ஒரு இடத்துல வந்து மழை நல்லா கனமா பேஞ்சிட்டு இருந்திருக்குது. அங்க முன்னாடி வந்து குழி தோண்டி போட்டாங்க. அதுல வந்து லாரி வந்து விழுந்து அங்க ஒரு ஆக்சிடென்ட். இப்படி தொடர்ந்து பிரிட்ஜ் வந்து தொடர்ந்து இப்படி இடிஞ்சு விழுகுது. அப்ப நீங்க என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. வரியெல்லாம் வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் வரி வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பணத்தை பாதியெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி மேல் மட்டமா மட்டும் போட்டிருக்கிறீங்க. இதனாலதான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு அப்படின்ட்டு அவர் கடுமையா சாடிட்டு, இது பிரிட்டிஷ் காலத்துல கட்டின பாலங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு இது கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டின காலம், நீங்க ஏமால வந்து இது பழி சாத்திராதீங்க, இதெல்லாம் வந்து மறுசீரமை பண்ணி கட்டுங்கன்னு பிரிட்டிஷ் அரசே அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஆனா பாஜக அரசாங்கத்துல கட்டக்கூடிய பாலங்கள் எல்லாமே இந்த மாதிரியான நிலைமையில இருக்கு. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய துணை முதல்வரே கேள்வி கேட்டது வந்து இது நியாயமான கேள்விகள். இப்ப இவர் கேட்ட கேள்வினால இந்த கூட்டணி வந்து பிளவு ஏற்படுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் போகணும். ஏன்னா பாஜகவுடைய கொள்கையே என்ன தெரியுமா, ஒண்ணு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து ஏதோ ஒன்று பண்ணிடுறது. இதுவே மீடியாவா பேப்பரா அந்த மாதிரி இருந்தா அவங்கள முடக்கிடுவாங்க. இதுவே அரசியல் கட்சி அதிகாரிகள் இந்த அரசியல்வாதிகளா இருந்தா அவங்களுக்கு ஈடி ரைடு விட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரே இப்படி கேள்வி கேட்டுக்கிறதுனால அவர் கூட்டணியில் விட்டு விலக்கிடுவாங்க. இல்ல அவர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமா இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தெல்லாம் வாங்குறீங்க, வரி பணத்துல வாங்கிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கக்கூடிய பணத்தை அவங்க ஊழல் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவர் முன்வைக்கிறாரு. இது நியாயமான கேள்வி, வரவேற்கத்தக்கக்கூடிய கேள்வி. இதுக்கு மோடி அரசாங்கம் நிச்சயமாக பதில் சொல்லிதான் ஆகணும். கேட்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இது நாள் வரையிலும் மௌனம் சாதித்து வரலாறு படைத்தவர்னா நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட செயல்கள், வரலாற்று சிறப்பு மிக்க செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா பாஜக அரசாங்கத்துடைய முக்கிய நோக்கமே அவங்களுக்கு தேர்தல் ஒன்லி ஃபோக்கஸிங் தேர்தல் வருதா, ஒன்னு தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா, அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை யார் மூலியமா கொண்டு வரலாம், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர நாடு பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு இதுலெல்லாம் கவனமே இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கடுமையா இது நாள் வரையும் சாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒன்லி தேர்தலா இருக்கு. இப்ப பீகார்ல பாருங்க, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்துட்டு ஆதார் கார்டு வாங்க மாட்டாங்களா, ஸ்மார்ட் கார்டு வாங்க மாட்டாங்களா, பேங்க் கார்டு வாங்க மாட்டாங்களா, ஒன்லி பர்த் சர்டிபிகேட் இல்லை பிளேஸ் ஆஃப் பர்த் இது ரெண்டும் தான் வாங்குவாங்களா, அது அவங்க அப்பா அம்மாவோட இது வேணுமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இடம்பெயர்ந்து எங்க சென்னையில முக்காவாசி பேர் சென்னையில தான் வந்து இறங்குறாங்கன்னு சொல்லலாம். அப்படி இவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட் கூட இந்த டாக்குமெண்ட் கொடுன்னா பீகாரியன்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து தான் நான் போய் ஓட்டு போடணுமா அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஓட்டு வேணாம் ஒன்று வேணான்ட்டு அவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க. இது வந்து பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் போகும். ஏன்னா யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட விரும்பலையோ அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு, முக்கியமாக இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவங்கெல்லாம் அவங்களெல்லாம் மறுபடியும் பீகாருக்கே வந்து என்னோட இடம் இதுதான், நான் இங்கே தான் பிறந்தேன், இத்தனாம் தேதியில தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அப்படி இங்கே என் வேலையை இங்கே பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, இதில் வேற நான் ஓட்டுக்கு அங்கே போய் இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி நான் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டு அவங்க ஓட்டும் போட மாட்டாங்க.
வாங்கிட்டாங்க. அப்புறம் பிஜேபிக்கு இதுக்கு ஆதரவா யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க எல்லாம் ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த ஓட்டு போடாம இருக்கிறாங்கல்ல அவங்க ஓட்டுகள்லாம் எதிர்கட்சிகளுக்கு போகாம பண்ணி அதை சதி பண்ணி அப்படின்னு தன் பக்கம் இழுத்து கொண்டு பிஜேபி அடுத்து பீகார்லயும் ஆட்சி அமைக்க பாக்குறாங்க. அது நிச்சயமா நடக்காது. நடந்தா பீகார் மக்களுடைய வாழ்க்கை அதோகதி. ஏன்னா பீகார் மக்கள் சொல்றாங்க இப்பயே நீங்க ஒண்ணும் பண்ணல, அடுத்து மறுபடியும் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஏற்கனவே பீகார்ல பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடுன்னா அது பீகார் தான். அப்பேற்பட்ட அநீதியை பீகாருக்கு இழைத்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம். இதெல்லாம் கடுமையான விமர்சனம். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில விடுவு காலம் வேணும்னா பாஜக பீகார் விட்டு போனா மட்டும்தான் முடியும் அப்படின்னு பீகார் மக்களே தெரிவிக்கிறாங்க. நாங்க தெரிவிக்கல, பீகார் மக்களே தெரிவிக்கிறாங்க. இதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் கடுமையான விஷயங்கள்லாம் சாடி இருக்கு. ஆனா சிறப்பு இந்த வாக்காளர் திருத்தத்தை அவங்க தீவிரமா செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க. பாஜகவை அடுத்து பீகார்ல இருந்து அகற்றுவதற்கு பீகார் மக்கள் தான் நீங்க முன்னெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உஷாரா இருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் பீகார் மக்களும் உஷாராக இருந்து பாஜகவை வெளியேற்றுங்க. இதை நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது அவங்களுடைய முக்கிய நோக்கமே தேர்தலில் வெற்றி பெறுவது. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறதுல அவங்களுக்கு முக்கியமான நோக்கம் அல்ல, ஒட்டுமொத்தமா தேர்தல் மட்டும்தான் அவங்க நோக்கமா இருக்கு. இதுல வேற இப்ப பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, நம்முடைய இந்தியாவை ஜிடிபி இந்தியா வந்து உலக அளவுல பொருளாதாரத்துல 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் சொன்னாரு? எல்லாத்துக்கும் வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி, பன் பட்டர் ஜாமுக்கு வரி, தண்ணிக்கு வரி, எது நாப்கின் வாங்கினா வரி, எல்லாத்துக்கும் வரி வரியா போட்டு அப்புறம் வரி வரியா போட்டு வர்ற பணத்துலதான் பொருளாதாரம் உயர்ந்துட்டு இருக்குதுன்னா இப்ப மக்கள் கட்டக்கூடிய பணத்திலையும் வரி உயருதுன்னா பாத்துக்கோங்களேன். அதனாலதான் அவங்க எதிர்கட்சிகள் சொல்றாங்க நாங்க 4வது இடத்துலயே இருக்கோம், 3வது இடத்துக்கு போனா இன்னும் வரி வரியா போட்டு நீங்க 2வது இடத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு மக்களை வந்து மண்ட பிரஷர் ஆக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படியாக வரி வரியா போட்டு நம்ம நாடு முன்னேறதுக்கு எதுக்கு அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்தே புடுங்கி நாட்டை முன்னேற்ற வேணாம். நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் கொடுத்துதான் நாட்டை முன்னேற்றணுமே தவிர நம்ம கிட்ட இருந்து புடுங்கி முன்னேற்றத்துக்கு வந்து அரசாங்கமே தேவையில்லை, இப்படியாப்பட்ட ஆட்சியே தேவையில்லைன்னு தான் மக்கள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. அதனால இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு நம்ம வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும்னா நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை முன்னேற்றணும், நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும். இப்படி முன்னேறினாலே அந்த சமூகம் முன்னேறினாலே நாடு முன்னேறும். ஆனா இவர் பண்ணக்கூடிய விஷயத்தினால நாடு முன்னேறுமான்னு தெரியல. அதனால இவரு சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு உள்ளதா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.